ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஆன்மீகம், ஜோதிடம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்பில் தொடர் காணொலிகளை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு, பஞ்சாங்கம் என்ற 5 அங்கம், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம். இதில் கர்ணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த கர்ணம் என்பது திதியில் பாதி. இந்த கர்ணம் பஞ்சபூதங்களில் காற்றினுடைய தன்மையும் காற்றினுடைய ஆதிக்கமும் கொண்டது. இந்த காற்றே இந்த எஞ்சான் உடம்பை இயக்கி சுகத்தையும் சோகத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையுள்ள ஒரே ஒரு பஞ்சபூதம் காற்று மட்டுமே. இந்த காற்றை சமன்படுத்தினால் உடலில் நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும், எண்ணங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும், செயல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அந்த வகையில் இந்த காற்றினுடைய ஆதிக்கம் கொண்ட கர்ணம் என்று பார்க்கும்போது மொத்தம் 11. இந்த 11இல் சரகரணம் 7, ஸ்திரகரணம் 4. சரகரணம் என்பது அனைத்து சுபகாரியங்களை செய்வதற்கும் உகந்தது. அதே சமயத்தில் நன்மை பயக்கும் வண்ணம் அமைந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் முதலில் வருவது பவகர்ணம் என்று சொல்லக்கூடியது. இந்த பவகர்ணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது அதிதேவதை என்று பார்க்கும்போது இந்திரனும் தேவேந்திரனும், தெய்வம் என்று பார்க்கும் பொழுது நரசிம்மனும் ஸ்ரீ அனுமாரும், மிருகம் சிங்கம், கிழமை செவ்வாய், கிரகம் செவ்வாய், வழிபாடும் தெய்வ தரிசனம் என்று பார்க்கும் பொழுது கிரகம் சூரியன், சிவ வழிபாடு நல்லது. சிம்மம் பெண், சிங்கம் ஆணாகும். சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவது சாலச் சிறந்தது. சிம்மம் என்ற காரணம் பெயரை குறிக்கக்கூடியது. குணம் தலைமை பொறுப்பை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மை. மலர் என்று பார்க்கும் பொழுது புன்னை மலர், ஆகாரம் என்று பார்க்கும் பொழுது அன்னம், பூசுவது கஸ்தூரி மஞ்சள், ஆபரணம் என்று பார்க்கும் பொழுது மாணிக்கம், தூபம் என்று பார்க்கும் பொழுது அகில், வஸ்திரம் என்று பார்க்கும் பொழுது வெண்மையானது, பாத்திரம் என்று பார்க்கும் பொழுது பொற்களம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு கர்ணத்தில் பிறந்தவர்களும் அந்த கர்ணத்தினுடைய பெயர்களையும் மலர்களையும் அது சம்பந்தப்பட்ட சமித்துகளையும் பயன்படுத்துவது அவர்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவதற்கான முதல் படியை எடுத்து வைக்க உகந்ததான சந்தர்ப்ப சூழலை உருவாக்கும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. புன்னை மலர்களை வைத்து பூஜித்து வருவது நல்ல யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரும். தோட்டத்தில் புன்னை மரங்களை வளர்க்கலாம். பிரச்சனைகள் வரும்போது கர்ணநாதனை வழிபட்டு அன்னதானத்தை வழங்கலாம். கோவில்களுக்கு போனால் அன்னதானம் நடந்தால் அலட்சியப்படுத்தாமல் உணவருந்தி வரலாம். பெண்களாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் குளிக்கலாம். குழந்தை பருவங்களாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி விடலாம். ஆண்களாக இருந்தால் வழிபடும் தெய்வத்திற்கு கஸ்தூரி மஞ்சளை அபிஷேகம் செய்வது சாலச் சிறந்தது. தெய்வத்திற்கு முக்கிய பொருட்களை தங்க பாத்திரத்தில் வைத்து தெய்வத்தை பூஜிக்கலாம். பாத்திரம் சாத்தியமா, தங்க பாத்திரம் சாத்தியமா என்றால் பெரிய பாத்திரத்தில் ஒரு பொட்டு தங்கம் கூட வைத்து பயன்படுத்தலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய அனுபவத்தில் பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வந்த பொழுதும், அதே சமயத்தில் தன்னுடைய உயர் அதிகாரிகளின் மூலம் தொந்தரவுகள் வந்த காலத்திலேயும் கஸ்தூரி மஞ்சளும் புன்னை மலரும் அதே சமயத்தில் அகில் தூபமும் மிகச்சிறந்த மாற்றத்தை உண்டு பண்ணி தந்திருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. வீட்டில் பூஜை செய்யும் பொழுது அதில் அகில்கட்டை தோள்களை சாம்பிராணியுடன் கலந்து தூபம் போட்டு வரலாம். இந்த கரணத்தில் பரிகாரம் செய்யும்போது வெள்ளை துணியை அனுபவிக்கலாம். பெரியவர்களை சந்திக்கும் பொழுது அல்லது ஒரு காரியமாக போகும் பொழுது வெள்ளை துணியை அணிந்து செல்லலாம். மேலும் சிறப்பான சந்திப்பை ஏற்படுத்தி தருவதற்கான சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது தக்க சமயத்தில் வேலை இல்லாமல் போய்விடும். அதனால் சமயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் சரியான வேலைக்கு போகும் வரையில் பவகரணத்தில் பிறந்தவரை பராமரிப்பதற்கு அவர்களை சுற்றியுள்ளவர்கள் தயாராக இருக்கும் பொழுது அது பெரிய பாதிப்பை தருவதில்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் பலமான அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கிறார்.
அதே சமயத்தில் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் என்று வரும்பொழுது தாயாரும் மனைவியும் சின்ன சின்ன சங்கடங்களை உண்டு பண்ணுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை தந்து விடுவார்கள். அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தில் நரசிம்மனுடைய வழிபாடு சாலச் சிறந்ததாக அமைந்திருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் வேகமாக இருக்கிறார்கள். ஒரு காரியம் முடியும் வரை ஆண்களின் உதவி நிச்சயம் தேவைப்படுகிறது. சிங்கம் பசித்தால் மட்டுமே வேலைக்கு போகும். இவர்கள் தேவை இருந்தால் மட்டும் வேலை செய்வார்கள். தேவை அதிகம் இருந்தால் மட்டுமே அதிக சிரத்தை எடுத்து பணிபுரிவார்கள். அதே சமயத்தில் பெண் சிங்கத்தை விட ஆண் சிங்கம் மிக அதிக எடை கூடுதலாக இருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கொழுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் கொஞ்சம் நாக்கை கட்டுப்படுத்தி நிதானமாக சாப்பிடுவது அதற்கான பாதிப்புகளிலிருந்து விலகி வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் ஆண் ராசியில் அதிக கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பவகரணமாக பிறந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அதிக எடை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் உடற்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் ரொம்பவும் அத்தியாவசியமானதாக தேவைப்படுகிறது. இவர்கள் தைரியமானவர்கள், பெரியோர்களிடம் பாராட்டும் பரிசும் பெறுபவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கலந்து கொண்ட பல போட்டிகளில் சுலபமாக பரிசுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பரிசுகள் பல காலத்திற்கு பெருமையோடு வைத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் சுகத்தின் மீது அதீத ஈர்ப்பு உடையவர்களாகவும் பூரண சுகவாசிகளாகவும் இருப்பது ஒரு காலத்தில் அந்திம காலத்தில் உடல்நலத்தில் பல ஏற்ற இறக்கங்களை தந்து சின்ன சின்ன சங்கடங்களையும் பாதிப்புகளையும் சந்திக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இவர்கள் தூங்குவதும் எழுவதற்கும் கூட பலர் உடனிருப்பார்கள். அல்லது அவர்களை தூங்கச் சொல்லி விரட்டியும் எழச் சொல்லியே திட்ட வேண்டியும் அல்லது அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள். ஆக மொத்தத்தில் இவர்கள் அதிகாரம் கொண்டவர்கள். அதே சமயத்தில் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பலமாக உழைத்தாலும் கூட மற்ற நேரங்களில் சோம்பேறிகளாக இருப்பதற்கான வாய்ப்பையும் உண்டு பண்ணி தந்து விடுகிறது. மேலும் இந்த ஜாதகத்தில் குழந்தை பெயரை தடை செய்யும் தோஷம் சர்ப்பதோஷம் இருந்தாலும் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் குழந்தை பேட்டை சாதாரணமாக தந்து விடுகிறது. இவர்கள் செய்யும் பல வகையில் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் பிரமிக்கக்கூடிய தன்மை உள்ளதாகவும் இருக்கிறது. இவர்கள் பழைய உணவுகளை கூட வீணடிக்காமல் சாப்பிடுவர்களுடைய தகுதி உள்ளவர்கள். இவர்களது பிரச்சனையை தீர்க்கவும் பெரும் உபாசனை சக்தி பெறவும் சிங்கத்தின் மீது அமர்ந்த துர்காதேவியும் கன்னிகா பரமேஸ்வரி போன்ற தெய்வங்களை வெளிவிட்டு வருவது இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சாலச் சிறந்த உதவிகரமாக அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அமைதியானவர்கள். அதே சமயத்தில் சாத்வீகமான அதீத தைரியம் கொண்டவர்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்தாலும் அந்திம காலத்தில் இவர்களுடைய பெருந்தன்மையான உழைப்பினாலும் பெருந்தன்மையான குணத்தினாலும் நல்ல பேரும் புகழும் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இந்த கரணத்திற்காக விலங்காக சிம்மம் இருப்பதால் வீர தீர சாகசம் புரியும் இராணுவம், காவல்துறை, தீயணைப்பு பணிகள், பலரை வழிநடத்தி செல்லும் தலைமை பணிகள் போன்றவற்றை இவர்கள் இயல்பாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இது இனப்பிறப்பு உறுப்பை குறிக்கிறது. இவர்கள் உடம்பில் இரும்பு சத்தும் அல்லது கால்சிய சத்தும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் இவர்களுக்கு மூட்டு வலி அப்பப்போது வந்து தலைகாட்ட ஆரம்பித்து விடுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது உணவில் சற்று கட்டுப்பாட்டுக்குள் சென்று அதிக கீரைகளை எடுத்து வருவது சாலச் சிறந்ததாக அமைகிறது. இவர்களிடம் தெய்வ நம்பிக்கை குறைவாக இருக்கும். உழைப்பில் இருக்கும் நம்பிக்கை அளவிற்கு தெய்வத்திடம் நம்பிக்கை இருக்காது. இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கையை வளர்த்தி கொள்வது இவர்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்பும் கடனும் நோயும் பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதை நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். தான் பெரும் சுகத்தில் கூட நன்னடத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் சில நேரத்தில் பாவக்கிரகங்களுடைய பார்வை லக்னத்துக்கு 4ஆம் இடத்திற்கோ லக்னாதிபதியோ இருக்கும் பட்சத்தில்
இவர்களுடைய இந்த நன்னடத்தையை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் அவர்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்காகவும் லாபத்துக்காகவும் செயல்படக்கூடிய தன்மை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் மென்மையான அடர்த்தியான தலைமுறை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் தெய்வத்தை தங்க பாத்திரத்தில் தங்கம் கலந்த பஞ்சலோக பாத்திரத்தில் கஸ்தூரி மஞ்சளை கலக்கி கஸ்தூரியினால் அபிஷேகம் செய்து வெண்மையான துணியினால் அலங்கரித்து மாணிக்க மாலை அணிவித்து சாதாரண அன்னம் படைத்து அகில் குச்சிகளால் தீபம் தூபம் காட்டி பொன்னை மலர்களால் அர்ச்சித்து வர தெய்வம் மனம் குளிர்ந்து கர்ணநாதன் பூரண பலமடைகிறது. அடுத்து இந்த கர்ணம் என்ற ஒரு விதத்தை நன்றாக பார்க்கும் பொழுது இந்த கர்ணநாதனுடைய வழிபாடு சாலச்சிறந்ததாக அமைகிறது. இந்த கர்ணநாதனை வழிபடுவதற்கு கர்ணநாதன் உங்களை அனுமதிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அப்படி பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வர இயலாத அளவுக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் கிரகங்கள் வலுவாக பாதகத்தை செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கும் பொழுது கர்ணநாதனை வழிபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையாமல் போகுமே ஒழிய கண்டிப்பாக கர்ணநாதனுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த கர்ணநாதனை வழிபட பவகரணத்தை பயன்படுத்துங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ராசி கட்டத்தில் எந்த கிரகம் அதிக பாகையை பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய நட்சத்திரம் அல்லது நாளில் சென்று வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் உண்டு பண்ணும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788722999 மற்றும் ஒரு எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.